அல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஒரு நேரான வழியை தந்து அருள் செய்திருக்கிறான். உலகில் வாழுகின்ற எத்தனையோ மனிதர்கள் ஷிர்கான, பித்ஆத்தான, அனாச்சாரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். இவர்களோடு நாமளும் ஒரு நேரத்தில் சேர்ந்தும் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் நம்மவர்களுக்கெல்லாம் நேரான வழி என்ற அந்த ஹிதாயத்தை தந்து அவனுடைய கோப பார்வையில் இருந்து நம்மை மாற்றி ஒரு சத்திய பாதையிலே நடக்க செய்திருக்கிறான். இந்த பாதைக்கு வந்த நாம் ஒரு முக்கியமான காரணங்களுக்காக அந்த தவறான, ஷிர்கான, அனாச்சாரமான பாதைகளில் இருந்து விலகி வந்திருப்போம். ஒன்று, நிரந்தரமான நரகம். அந்த நரகத்தை பயந்ததற்காக இந்த ஷிர்கான வழிகளில் இருந்து நாம் விலகி இருப்போம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறானே, ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் இணை வைத்து விடுகிறாரோ, அந்த கொடுமையான பாவத்தை எவர் செய்து விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த கொடுமையான அந்த நரகத்தில் நிரந்தரமாக கிடந்துவிடக் கூடாது, அதில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையான நோக்கத்திற்காக அந்த ஷிர்கான பாவத்தில் இருந்து விலகி இருக்கலாம். இன்னொரு காரணத்திற்காக வேண்டியும் இந்த பாவங்களில் இருந்து நாம் விலகி இருப்போம். அது என்ன பாவம் என்றால், இந்த ஷிர்கான காரியத்தை நாம் செய்து விடுவோம் என்றால் நாம் செய்கின்ற கொஞ்ச அந்த நல்ல அமல்களும் அழிக்கப்பட்டு விடும். இதனாலேயும் நாம இந்த பாவத்தில் இருந்து மீண்டு விலகி இருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறானே, நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வலையின் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த இறை தூதர்கள், இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, இப்ராஹிம் நபி, தாவூது நபி, சுலைமான் நபி, இது போன்ற இறை தூதர்கள், இவர்களுடைய வழிமுறைகள், இவருடைய வரலாறுகள், இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்கள் இணை வைத்தாலும், யாரு? இந்த நபிமார்கள், இவர்கள் இணை வைத்தாலும் அவர்கள் என்னென்ன நற்கர்மங்களை செய்திருக்கிறார்களோ அது எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக. நபியே, உங்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம், உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இறை தூதராக சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம். என்ன வஹி அறிவித்தோம்? லயின் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக. நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் அனைத்தும் அழிந்து போய்விடும். இது உங்களுக்கு நபியே, உங்களுக்கும் இப்படி ஒரு வஹி அறிவித்திருக்கிறோம். உங்களுக்கு முன்னால் எத்தனை இறை தூதர்கள் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதே செய்தியை வஹியாக நாம் அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம், ஒரு மனிதன் இணை என்ற அந்த பாவத்தை செய்வான் என்றால் அவனுடைய நற்கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போய்விடும். அவன் பாவி என்பது தனி விஷயம். அவன் அவ்வப்போது ஏதாவது சில நன்மைகளை செய்திருப்பானே, சில தர்மங்களை செய்திருப்பானே, சில உபகாரங்களை செய்திருப்பானே, சில வணக்க வழிபாடுகளை செய்திருப்பானே, சில நல்ல காரியங்களை செய்திருப்பானே, இவைகள் அனைத்தும் அழிந்து போய்விடும். எதனால? அவன் செய்த அந்த ஷிர்க் என்ற இணை என்ற அந்த பாவத்தினால். இது நமக்கு மாத்திரமில்லை, நபிமார்களுக்கும் அதுதான், இறை தூதர்கள் எல்லாருக்கும் இதுதான் நிலை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஷிர்க் என்ற இந்த பாவத்திலே இருந்து நாம் எல்லாம் மீண்டு வந்திருக்கிறோம். இணை என்ற அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இது பெரும் பாவம், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாவம். எந்த அளவுக்கு என்றால், இதே பாவத்தோடு மறுமையில செஞ்சா மறுமையில இறைவனிடத்தில் போய் நின்னா நம்மளை மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா.
அல்லாஹ் தனக்கு இணை வைக்கின்ற அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாவத்தை அவன் நாடினால் மன்னிப்பான் என்றெல்லாம் திருக்குர்ஆனிலே சொல்கிறானே. இந்த அடிப்படையில் இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் நாம மீண்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சில செய்திகளை நாம தெரிய வேண்டி இருக்கிறது. என்ன காரியம்? ஷிர்க் வைத்தால் நம்முடைய பாவம் அழிக்கப்படும். இதுல தெளிவாக நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். நபிமார்களுடைய பாவமே அழிக்கப்படும் என்றால் அவர்கள் இணை வைத்தாலும் அவருடைய நற்கர்மங்கள் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிருவான்னு சொன்னா, நம்ம மாதிரி ஆட்களுடைய பாவங்கள், நம்ம மாதிரி ஆட்களுடைய அந்த ஷிர்கான செயல்பாடுகள் நம்முடைய அமல்கள் அழிக்காதா? கண்டிப்பா அழிச்சிரும். ஷிர்க் என்ற இந்த பாவம் மாத்திரம்தான் நம்முடைய அமல் அழிக்குமா? கொடிய இந்த பாவம் நம்முடைய அமல் அழிக்கும். இதுதான் அழிக்குமா என்றால் ஹதீசுகளை ஆயத்துகளை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் வேறு சில தீமையான காரியங்களும் நம்முடைய நன்மைகளை அழிக்குது. நம்முடைய நன்மைகளை, ஷிர்க் எப்படி நம்முடைய நன்மைகளை அழிக்குமோ அத மாதிரி வேறு சில காரியங்களும் நம்முடைய நன்மைகளை அழிக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் அழிக்குது? புகாரில ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அம்சக கல்பன் ஃபீ பைத்திஹி, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே ஒரு நாயை வைத்திருக்கிறான் என்றால் ஃபஇன்னஹு யன்குசு குல்ல யௌமின் கீராத்துன், இந்த நாயை வைத்ததின் காரணத்தினால் அவனுடைய நன்மையில ஒவ்வொரு நாளும் அவனுடைய நன்மையில ஒரு கீராத்து நன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது, அழுகிக்கிட்டே போகுது. ஒரு மனுஷன் ஒரு நாயை வீட்டுல வச்சிருந்தான்னா அதனால அவனுடைய நன்மைகள்ல ஒவ்வொரு கீராத்து நன்மையும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது புகாரி, முஸ்லிம், திருமதி வேறு பல நூற்கள்லையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன ரசூலுல்லாஹ் இதுல சொல்றாங்க? நாய் வச்சிருந்தா ஒரு கீராத்து நன்மை. ஒரு கீராத்து நன்மை என்னன்னு விளங்குதா? ஒரு கீராத்து நன்மை அது எவ்வளவு பெரிய நன்மை அப்படின்னு விளங்குதா? வேற ஹதீஸ்ல இதுக்கு விளக்கம் இருக்குது. நாம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே, யார் ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ, அதாவது அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடைபெறுகின்ற வரையிலையும், ஒரு ஜனாசாவிற்கு தொழுகை நடைபெறுகிற வரையும் எவர் கலந்து கொள்கிறாரோ ஃபலஹு கீராத்துன், அவருக்கு ஒரு கீராத்து நன்மை இருக்குது. யார் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற வரையிலையும் அந்த ஜனாசாவோடு இருக்கிறாரோ ஃபலஹு கீராத்தானி, அவருக்கு 2 கீராத்து நன்மை இருக்குது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. ஒண்ணு நபி தோழர்கள் கேட்கிறாங்க, ஒமல் கீராத்தானி யா ரசூலல்லாஹ், 2 கீராத்து நன்மை என்ன? ஜனாசாவுல கலந்து கொண்டால், தொழுகு வரையும் கலந்து கொண்டால் ஒரு கீராத்து, அடக்கம் செய்யப்படுகின்ற வரை கலந்து கொண்டால் 2 கீராத்து நன்மை என்ன? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிஸ்லு ஜபல் உஹதின், உஹது மலை அளவுக்குள்ள ஒரு நன்மை. உஹது மலை எவ்வளவு பெருசோ அத மாதிரி உள்ள ஒரு நன்மைக்கு பேரு தான் ஒரு கீராத். ஒரு கீராத்து நன்மை என்னன்னு வழங்குதா? உஹது மலை அளவுக்கு. 2 கீராத்து நன்மை 2 உஹது மலை அளவுக்குள்ள நன்மை. இப்படி ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அதை அப்படியே இங்க பொருத்தி பாருங்க. ஒரு கீராத்து நன்மை நம்மளுக்கு குறையுதுன்னா, ஒரு கீராத்து நன்மை நம்மளுக்கு அளிக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாயை வச்சிருந்தா ஒரு நாளைக்கு உஹது மலை அளவுக்கு நாம செய்த அந்த நன்மை அப்படியே போயிட்டே இருக்குதான். எத்தனை நாள் செஞ்சோம்? நாம செய்யக்கூடிய நன்மையும் அற்பமோ சொற்பமோ அப்படிதானே? 2 தடவை தஸ்பீஹ் பண்றதுக்கு அவ்வளவு சோம்பேறியம் வந்துரும். 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு அவ்வளவு கடுமையா கஷ்டமா இருக்குது. என்னமோ அந்த உஹது மலையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம். 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு, 2 தஸ்பீஹ் செய்யறதுக்கு, 2 நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறோமே. வீட்டுல நாய் இருந்தா ஒரு கீராத்து நன்மை அப்படியே போயிருதான், ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போகுது. சொல்லிட்டு ரசூல் அதுல ஒரு சில விதிவிலக்கும் தராங்க. நாய் வைக்கிறதுனா என்ன? நாயை சாதாரணமா இந்த செல்ல பிராணிங்கிற அடிப்படையில் வளர்க்கிறாங்களா இல்லையா, அத மாதிரி வச்சிருந்தா இந்த நன்மைகள் குறையும். அதே நேரத்தில் வேறு சில காரணங்களுக்காக நாயை வச்சிருந்தா நம்முடைய நன்மை குறையாது. அதே புகாரில் வருது, இல்லா கல்ப செய்தின், வேட்டைக்காக வேண்டி நாயை வளர்த்திருந்தால் அவருடைய நன்மை குறையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேட்டைக்காக வேண்டி ஒரு பர்பஸ், ஒரு காரணத்திற்காக அதை வைத்திருப்போம் என்றால் அது பிரச்சனை இல்லை. அவ் மாசியத்தின், கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக ஆடு மாடு கோழிகளை வளர்க்கிறோம், வேற ஏதாவது வேட்டை நாய் அல்ல வேற ஏதாவது திருட அதை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, இதுக்காக வேண்டி காவலுக்காக வேண்டி ஒரு நாயை வச்சிருந்தா அது பிரச்சனை இல்லை. காவலுக்காண்டி வச்சிருந்தாலோ வேட்டைக்காண்டி வச்சிருந்தாலோ இத மாதிரி பாதுகாப்பு காரணத்துக்காண்டி வைத்திருந்தாலும் அவருடைய நன்மை குறைய போறதில்லை.
இந்த வளர்ப்பு நாய், எங்களுடைய ரொம்ப செல்ல பிராணி, இத மாதிரி வச்சிருந்தா அவருடைய நன்மை அழிஞ்சிரும். ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத்த நன்மை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி மற்ற எல்லா நூல்களையும் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. நாயை வச்சிருந்தா நம்முடைய அமல்கள்ல ஒரு குறிப்பிட்ட அமல் அழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தகவல். இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸாலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் ஸலாத்தன். ஒரு மனிதன் ஜோசியக்காரன்ட்ட செல்கிறான், ஜோசியம் போய் பார்க்கிறான், அவன் சொன்னதை நம்பவும் செய்கிறான். அப்படி நம்பினால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை அந்த நன்மை போயிடும். 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். ஏத்துக்கிட மாட்டான்னா என்ன அர்த்தம்? ஜோசியம் பார்த்துட்டு ஒருத்தன் வாரான், ஜோசியம் பார்த்துட்டு அவன் லுஹரும் தொழுகிறான், ஜும்மாவும் தொழுகிறான், அசரையும் தொழுகிறான், சுபஹையும் தொழுகிறான், உபரியான வணக்கங்களையும் தொழுகிறான். இப்படி செஞ்சா 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏத்துக்கிட மாட்டான். நீ தொழுதா அது நன்மை இல்லன்ட்டான்ல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சுபஹுல இவ்வளவு குளிர்லையும் ஒலி செஞ்சுட்டு நின்ன இல்ல, அது கூலி இல்ல, உனக்கு அதுக்கு நன்மை நான் தர மாட்டேன், அதை ஏத்துக்கிடவே மாட்டேனே. ஏத்துக்கிட்டா தான் நன்மைங்கிற பேச்சு, அதை நான் ஏத்துக்கிறதே இல்ல. ஏன்? நீ எனக்கு மாற்றம் ஒரு காரியத்தை நீ செய்யற, அந்த இறைவனுக்கு மாற்றமான ஒரு செயலை நீ செஞ்சதுனால, அந்த ஜோசியக்காரன் போய் நீ போயிட்டு வந்ததுனால, அவன் சொன்னதெல்லாம் நீ நம்பினால உனக்கு அந்த நன்மையை நான் ஏத்துக்கிட மாட்டேன். 40 நாட்களுடைய நன்மையை, அந்த தொழுகையுடைய நன்மையை நான் ஏத்துக்கிட மாட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்றாங்க. முஸ்லிம்ல இந்த செய்தி வருது. ஜோசியம்னா ஏதோ இந்த பால்கதா போய் அந்த ஆலிம் சாட்டை போய் பாக்குறதானே, கிளி ஜோசியம் பாக்குறாங்களா இல்லையா, அது மாத்திரம் தானே. இது மட்டும்தான் ஜோசியமா? சாதாரணமா வீட்டை விட்டு வெளியே இறங்கும் போது நெத்தி நிலையில தட்டிடுச்சுன்னு வைங்களேன், தலை வீட்டு நிலை கட்டையா இருக்குன்னு வைங்க, வாசல் கட்டையா இருந்ததுன்னா சின்னதா இருந்ததுன்னா பார்க்காம போனா தட்டிடும், உடனே பின்னால போயிருவான். என்ன போன காரியம் உருப்படாது. ஏன்? போகும்போதே தட்டுத. வெளியே ரோட்ல நடந்துகிட்டே இருக்கிறான், கல் தட்டிடுச்சுன்னு வைங்களேன், உடனே திரும்ப வந்துடுறான். சில ஆட்கள் இன்னொரு பழக்கத்தையும் வச்சிருக்கிறான், அங்கே 3 தடவை சுத்திடணுமா. கல் தட்டிடுச்சுன்னு வைங்களேன், 3 தடவை அப்படியே சுத்திட்டேன்னு வைங்களேன், அந்த ஏற்பட்ட அந்த முசீபத்து, அந்த பீடு அப்படியே கழிஞ்சிருமா. பண்ணி குறுக்க போயிடுச்சுன்னு வைங்க முசீபத்து, பூனை குறுக்க போயிடுச்சுன்னு வைங்களேன் முசீபத்து. பைக்ல போறான், பூனை குறுக்க போயிடுச்சுன்னு வைங்க அப்படியே நிப்பாட்டிடுறான். அதுல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஆளை பாருங்களேன், அப்படியே நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டிட்டு போறவன் மேற்கு திசையை நோக்கி போனான்னு வைங்க, திரும்ப வண்டி அப்படியே திரும்பி யூ டர்ன் அடிச்சு திரும்ப அப்படியே ரவுண்ட் அடிச்சு திரும்ப போற. என்னப்பா குறுக்க போயிடுச்சுல, அதனால பிரச்சனை. இது என்ன? இது ஜோசியம் தானே. கல் தட்டி அதை நம்புறான அது ஜோசியம், நில தட்டி நம்புறான அது ஜோசியம், பூனை குறுக்க போய் அதை நம்பி அந்த அடிப்படையில் செயல்படுதானே அது ஜோசியம். எல்லாம் ஜோசியம் தானே, வருங்காலத்தை தீர்மானிக்கிறது தானே. அப்ப இத மாதிரி ஒருத்தன் செய்யறான்னு வைங்க, நான் ஜோசியக்காரன்ட்ட போகலையே, நான் குறிகாரன்ட்ட போகலையே, நான் கிளி ஜோசியம் பார்க்கலையே, கல் தட்டின தானே நான் இப்படி எடுத்தேன். எல்லாம் அதுதானே, எல்லாம் அதுதானே. இப்படி எல்லாம் பார்த்தா தானே நிலை. அது நம்ம ஊர்கள்ல இதே மாதிரி பொம்பளை விஷயத்திலையும், அதாவது நன்மை தீமை பாக்குறாங்களா இல்லையா, ஒரு பொம்பளை நிறைகுடத்தோடி வந்தா தான் பரக்கத்து, அறகுறையோடு வந்தா பரக்கத்து இல்ல, இதெல்லாம் தானே அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா. இவை எல்லாமே ஜோசியம். அப்படி இப்படி ஜோசியம் பார்க்கிறான் என்றால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நன்மை இல்ல. இது ஒரு செய்தி. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்துல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு. எவன் ஒரு மனுஷன் அசர் தொழுகையை விட்டு விடுகிறானோ அவனுடைய நன்மையும் வாழு. இது நான் சொன்னது இல்ல, புகாரில் இடம்பெறுகின்ற நபி அவர்கள் சொன்ன ஆதாரப்பூர்வமான செய்தி. புகாரி, முஸ்லிம், மற்ற கிதாபுகளிலும் இந்த செய்தி இடம்பெறுது. யார் அசர் தொழுகையை விட்டு விட்டானோ அவனுடைய தொழுகை, அவனுடைய நன்மையும் நாசம். சிறுக்கு வச்சாதான் என் நன்மை அழியும், சிறுக்கு வச்சாதான் என் பாவம் எல்லாம், என்னுடைய நன்மை எல்லாம் அழிஞ்சு போக நினைக்கிறோமே. ரசூலுல்லாஹ் அப்படியே சொன்னாங்க, அந்த அசர் தொழுகவில்லை என்றால் அவனுடைய நன்மை அழிந்து போய் விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, ஜுந்துப் எங்க கூடிய அந்த நபி தோழர் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் அவர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் சொல்றான், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லி ஃபுலான், அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் இந்த ஆளுடைய பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? ஒரு மனுஷன் இப்படி சொல்றான், என்ன சொல்றான், இந்த ஆளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு அல்லாஹ் சத்தியம் பண்ணியே சொல்றான். இப்படி சொன்னா அல்லாஹ்வுக்கு ஆத்திரம் கோவம் அல்லாஹ் சொல்றான்னா,
மந்தல்லது எத்த அல்ல அலைய, யாரப்பா என்னுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறது? மந்தல்லது எத்த அல்ல அலைய, என்னுடைய அதிகாரத்தில் யார் கை வைக்கிறது? அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் மன்னிப்பேன், நான் தண்டிப்பேன், நான் எதுவும் பண்ணுவேன். நீ போய் நின்று அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மேலேயே சத்தியம் பண்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான்னா, கது கஃபருது லஹு, அந்த ஆளுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். யாருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று நீ சத்தியம் பண்ணாயோ அந்த ஆளுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருவேன். அஹபத்து அமலக்க, நீ சொன்னதுனால உன் அமலை நான் அழிச்சிருவேன். முஸ்லீம்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இன்னொரு ஆளுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று நீ சொன்னில, நான் என்ன செய்யறேன்னா அந்த ஆளுடைய பாவத்தை நான் மன்னிச்சிருவேன், உன் அமலை நான் பறிச்சிருவேன். சொல்லலாமா? எவ்வளவு கடுமையான வார்த்தைன்னு பாருங்களேன். ஏன் இப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய உரிமையில கை வைக்க கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். நீ என்ன போய் நின்னுக்கிட்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், என்ன அல்லாஹ்வுக்கு அடுத்து விட்ட ஆளா? இல்ல அல்லாஹ்ட்ட ஏதாவது வகி வருதா உனக்கு? அல்லாஹ் மன்னிப்பான் மன்னிக்க மாட்டான் என்று பேசுவதற்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உரிமையில நீ தலையிடக்கூடாது. ரஹ்மான் அவ்வளவு பெரிய அளப்பரியவன், ஆற்றல் உடையவன், வல்லமை உடையவன், அதுல என்ன நீ தலையிடுறது? அப்படி தலையிட்டால் உன்னுடைய அமலை நான் பறிச்சிருவேன், அவனுடைய தப்பை நான் மன்னிச்சிருவேன். அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, உனக்கு தீமை அவனுக்கு நன்மை. எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு நன்மையை கொடுத்துறேன். நீ இந்த தப்பு பண்ணனால உனக்கு தீமையை நான் எழுதுறேன். அப்ப இதனாலே அமல்கள் நம்முடைய அமல்கள் குறைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய உரிமையில தலையிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதையும் தாண்டி தலையிட்ட அவனுடைய அமல் அழிஞ்சு போயிரும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒன்னு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு ஜுதான் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆயிஷா ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, இப்னு ஜுதான்ங்கிற ஒரு ஆள் இருந்தாரு, அவர் நல்ல மனுஷன், ஜாஹிலியாவுடைய காலத்துல கானஃபில் ஜாஹிலியத்தி யஸ்லு ரஹ்ம, அவர் ஜாஹிலியாவுல தான் இருந்தாரு. இருக்கின்ற அந்த நேரத்துல அவர் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தாரு, உறவினர்களை எல்லாம் அனுசரித்து வாழ்ந்தாரு, அதே போன்று தான தர்மங்கள் எல்லாம் நிறைய செஞ்சு இருக்கிறாரு. ஃபஹல் நாஃபியூஹு, இவர் செய்த இந்த நன்மை அவருக்கு மறுமையிலே பலனை தருமா, நன்மையை தருமா? இவர் இப்படி எல்லாம் சில நன்மை செஞ்சிருக்கிறாரு, உறவுகளை பேணுவது, சொந்தங்களை அரவணைச்சு வாழ்வது, நன்மைகளை செய்வது, தான தர்மங்களை செய்வது, இது மாதிரி எத்தனை நன்மைகள் அவர் செஞ்சிருக்கிறாரு. மறுமையில இப்னு ஜுதான் நின்னா அவருக்கு அல்லாஹ் மன்னிச்சிருவானா? இந்த நன்மை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவானா? ஏதாவது பலனை தருமா? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யன்ஃபஉஹு, இல்ல, அவர் இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தாலும் இப்னு ஜுதானுக்கு அந்த அவர் செய்த அந்த நன்மை எந்த பலனையும் தராது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தராது தெரியுமா? இந்த ஆளு ஒரு நேரத்திலையும் லம் யகுல் யௌமன் ரப்பி ஃபிர்லி ஹத்தியத்தி யௌமத்தீன், அல்லாஹ்விடத்துல ஒரு காலத்திலே ஒரு நாள்லையும் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, மறுமை நாள்ல என்ன தண்டிச்சிராத எந்த இறைவனிடத்துல அவர் பணியல, அல்லாஹ்வை ஏத்துக்கல, தன்னுடைய தவறை எல்லாம் அல்லாஹ்விடத்துல சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன், என் தவறை மன்னி என்று அவர் சொல்லல. அதனால அவர் செய்த நன்மை அவருக்கு பலன் தராது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நன்மை செஞ்சிருக்கலாம், நிறைய தான தர்மங்களை செஞ்சிருக்கலாம், பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கலாம், மருத்துவ உதவிகளை செஞ்சிருக்கலாம், ஏழை மாணவர்களுக்கு நிதி உதவிகளை பண்ணி இருக்கலாம், 4 ஏழைகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். அல்லாஹ் ஏத்துக்கணும்ல? தான் செய்த அந்த ஷிர்கான காரியத்துக்கு மறுமையில என்ன தண்டிச்சிராத யா அல்லாஹ் என்ற அந்த தப்பை உணர்ந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு, பாவ மன்னிப்பு தேடணும்ல? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம்
ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிரமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. பாவ மன்னிப்பு அவர் தேடாதனால, அல்லாஹ்விடத்துல தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு வருந்தாதனால அவர் செய்த அந்த நன்மை அவருக்கு பலன் தராது. அந்த நன்மை நான் அழிச்சிடுவேன். இருந்தா தானே கொடுக்கிறது, அந்த நன்மை இல்லாம போயிடும். இந்த மாதிரி காரணத்தினால அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். எந்த தப்ப நாம பண்ணிட்டாலும் யா அல்லாஹ் என் தப்ப மன்னிச்சிரு யா அல்லாஹ், தெரிஞ்சோ தெரியாம நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டுட்டா நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு போதுமானவன். அல்லாட்ட நான் ஏன் கேட்கணும்? நான் தொழாம இருக்கிறது அல்லாட்ட போய் கேட்கறதா? நான் சிறுக்கு செஞ்சதுக்கு அல்லாட்ட போய் கேட்கறதா? ஒருத்தனுக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன் அதுக்காண்டி அல்லாட்ட போய் என் பாவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்கறதா? இந்த திமிரு, இந்த பெருமை, இந்த அகபாவம் இது எல்லாம் இருந்ததுன்னா எதுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும்? எதுக்கு இவன் செஞ்ச நன்மைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கணும்? அதனாலதான் அல்லாஹ் ரோஷம் வருது. என்னுடைய அதிகாரத்தில் தலையிட்டால் உன்னுடைய அமல்களை, நல்ல அமல்களை நான் அழிச்சிருவேன். ஏன்ட்ட நீ மண்டியிடவில்லை என்றால், உன்னுடைய அந்த அடிமைத்தனத்தை என்னிடத்தில் நீ வெளிக்காட்டவில்லை என்றால் அப்பவும் ஒன்னும் மன்னிக்க மாட்டேன், உன் அமல் எல்லாம் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சௌபான் இங்க கூடிய ஒரு நபி தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. இந்த சௌபான் என்ற நபி தோழர் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில நம்முடைய சமுதாயத்துல சில ஆட்கள் எனக்கு நல்ல தெரியும், சில குற்றத்தார்கள் எனக்கு நல்ல தெரியும். லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்துல சில ஆட்களை, சில குற்றத்தார்களை நான் நல்ல விளங்கி வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த ஆட்கள் எல்லாம் மறுமையில வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? மிகப்பெரிய நன்மைகளை அப்படியே தூக்கிட்டு மறுமையில வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களுடைய நன்மை எல்லாம் ஹசனாத்தின் மிசால் ஜிபால், மலைகள் அளவுக்கு இருக்கும். இந்த ஆட்கள் எல்லாம் மலைகள் போன்ற நன்மைகளை அப்படியே தூக்கிட்டு மறுமையில வருவாங்க. ஆனா வந்தா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்கள் கொண்டு வந்த அந்த நன்மைகள், மலைகள் போன்று உள்ள அந்த நன்மைகளை கொண்டு வந்தோடனே அல்லாஹ் ஹபான் மன்சூரா, தூக்கி எறியப்பட்ட தூசிகளை போன்று அந்த நன்மைகள் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவான். மலை மாறி நன்மை கொண்டு வருவான். யா அல்லாஹ் என் நன்மையை பாத்தியா? நான் தொழுத நன்மை, நோன்பு வச்ச நன்மை, ஜக்காத்து கொடுத்த நன்மை, தர்மம் பண்ண நன்மை அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நன்மைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்ட்ட வந்து கொடுத்த உடனே அல்லாஹ் அப்படியே தூக்கி எறிஞ்சிருவான், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அப்ப உடனே சௌபான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க யாரு? அவங்க யாரு? சிஃபுங்களா, அவங்கள பத்தி எங்கிட்ட சொல்லுங்க. அவங்க யாருன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நாங்களும் அவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. இவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்களேன். நீங்க யார சொல்றீங்களோ அந்த மாதிரி ஆட்கள் நாங்களும் இருக்கக்கூடாது.
மறுமையில வந்து கை செய்தப்பட்டிடக்கூடாது. நன்மை எல்லாம் கொண்டு வந்து அந்த நன்மை அளிக்கப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ்வை நாங்க சந்திக்க கூடாது. யாரு சொல்லுங்க, யார சொல்லலாம்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற யாரும் இல்லப்பா, அவங்களும் மின் ஜில்தத்திக்கும், உங்களை சார்ந்தவங்க தான், உங்களை மாதிரி உங்க கூட்டம் தான், நம்ம ஆளுதான். யஹுதூன கமாதா யஹுதூன மினல் லைலி கமாதா யஹுதூன், நீங்கள் எப்படி இரவுகள் எல்லாம் நின்று வணங்குகிறீர்களோ அவங்களும் இரவுல நின்று வணங்குவாங்க. நம்ம எப்படி நடுநிசையில அந்த நோம்பு நேரத்துல நைட்டு 2 மணிக்கு வந்து நிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் வந்து நிற்பாங்க. உங்களை மாதிரிதான் இரவு தொழுக, சுபு தொழுக, லுஹர் தொழுக, எல்லா தொழுகையும் எல்லா வணக்கங்களும் உங்களை மாதிரி அவங்க செய்வாங்க. ஆனால் லாக்கின்னஹும் என்றாலும் அவர்கள் இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, உங்களை மாதிரி நோன்பு, உங்களை மாதிரி ஜக்காத்து, உங்களை மாதிரி தர்மம், உங்களை மாதிரி வணக்கம் எல்லாம் உங்களை மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறானோ அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை அவர்கள் வரம்பு மீறி செய்வார்கள். தப்பு எல்லாரும் பண்ணலாம், தவறு எல்லாரும் பண்ணலாம், ஆனால் அதுல அவங்க வரம்பு மீறி செய்வான். வரதட்சணை வாங்கக்கூடாதுதான், வாங்கக்கூடாதுன்னு உனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும். நீ வாங்காம இரவு நேர தொழுகையில நீ வந்து நிப்ப, எல்லா தொழுகையிலையும் வந்து நிப்ப. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அதே வரதட்சணைய நீ 1 லட்சம் ரூபான்னு அவன் 2 லட்சம் ரூபான்னு வாங்குவான். நம்ம ஜமாத்துல இருந்துகிட்டே வாங்குவான், நம்ம ஜமாத்துல இருந்துகிட்டே ஒரு குராபி பெண்ணை முடிப்பான். விளங்குதுல? வரம்பு கடந்து போறோமா இல்லையா? அதுக்கு நியாயப்படுத்துறோமா இல்லையா? யார் இவர்கள் எல்லாம்? நம்மளோடு தொழுவாங்க, நம்மளோடு நோன்பு வைப்பாங்க, நீனும் நானும் ஒண்ணும்பாங்க, நீனும் நானும் தௌஹீத்வாதிம்பாங்க, எல்லாம் ஒண்ணும்பாங்க. எல்லாம் ஒண்ணுனாலும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்கப்பா, நீ தீமையை கண்டால் ஒதுங்கி நிற்ப, அவன் தீமையை கண்டால் வரம்பு மீறி போவான். இது இப்னு மாஜால இருக்குது. வரம்பு மீறி போனதுனால தீமையை செய்வது எதார்த்தம், அந்த தீமையில வரம்பு மீறி போனதுனால மலை அளவுக்கு நன்மை இருக்கும். இரவு நேரத்தில் தொழுது அந்த தொழுகையெல்லாம் நன்மையா கொண்டு வருவான். ஆனா என்ன புண்ணியம்? ஹபா மன்சூரா, தூக்கி எறியப்பட்ட தூற்றப்பட்ட அந்த தூசி மாதிரி ஆயிருமே, ஒண்ணுமே இல்லையே. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க. அப்ப ஒண்ணு விளங்கணும், சிறுக்கு என்ற அந்த பாவம் மாத்திரம் தான் நம்முடைய நற்கர்மங்களை அழிக்குது அப்படிங்கிறது இல்ல. வேறு வேறு சில காரியங்கள் அசர் தொழாமை இருக்கிறது, இந்த ஆளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய உரிமையிலே தலையிடுவது, ஜோசியம் பார்க்கிறது, இவைகளும் நம்முடைய அமல்கள்ல ஒரு குறிப்பிட்ட அமலை அழிச்சுக்கிட்டே இருக்குது. நாயை வளர்க்கிறதெல்லாம் நம்முடைய அமல்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்குது, அழிச்சுக்கிட்டே இருக்கிறது விளங்கணும். இதை சொல்வது காரணம், நாம செய்யக்கூடிய நன்மைகள் பாழாயிடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல மறுமையில அது நல்ல பலனை தரணும். அதுக்கு தான் அந்த நன்மைகள் மறுமையிலையும் பலனை தர வேண்டும் என்றால் இது போன்ற தீமைகளை செய்யாம இருக்கணும். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர்.